ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி சாதம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு 10 ரூபா கட்டு அளவுக்கு மல்லி வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா போட்டு அரைச்சிருங்க. எங்கள் வீட்டில் காலையில் வடித்த சாதம் இருந்துச்சு. அதை நல்லா கரண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உதிரி உதிரியாக ஆக்கிடுங்க. சுடு சாதம்னா நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னாத்தே சாதம் மல்லி சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயை காய வச்சு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போடுங்க. போட்டு பொன்னிறம் ஆகட்டும். ஒரு பீஸ் இஞ்சி வந்து நல்லா திருவி போட்டுருங்க. இல்லைன்னா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நடக்கடலை பருப்பு போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ பச்சை கலராக இருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, கழுவியும் ஊற்றக்கூடாது. நல்லா பச்சை கலரில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு நல்ல இறக்க போகிற நேரத்துக்கு லெமன் ஊற்றணும். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து 1.5 லெமன் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக ஒரு பாதி லெமன் போடுவோம். இப்போ இறக்க போகிற நேரத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வந்த பிறகுதான் அதுக்கு பிறகு லெமன் ஊற்றுங்க. லெமன் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு பிறகு சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி மல்லி சாதமும் முருங்கைக்கீரை பொரியல் தான் எங்களோட மத்தியான லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.